நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன், நீ வீட்டோட இரு, உனக்கு என்ன வேணுமோ நான் பண்றேன்னு சொல்ற ஆண்களுக்கு மத்தியில என்னை வந்து எல்லா இடங்கள்லயும் தூக்கி நிறுத்துற ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுங்கிறது, நான் படிக்கலனாலும் என் சிஸ்டர் வந்து அடுத்த லெவலுக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு டிப்ளமோவோட என்னோட படிப்பை நான் நிறுத்தி நான் வந்து 5 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அண்ட் 55+ அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கேன். அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உமன். அவங்க வந்து இல்லாட்டினா நாங்க இருக்கவே இருக்க முடியும். படிக்கிறதே கூட என்னோட சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு அதுல வர வருமானத்தை வச்சுதான் நான் படிச்சேன். சிஸ்டர் படிக்க வச்சேன். என்னோட மேரேஜ்க்கான செலவுகள் சிலதெல்லாம் நானே வந்து கேலி பண்ணாங்களோ, யாரெல்லாம் வந்து நமக்கு கை கொடுக்காம கஷ்டப்பட்டாங்களோ, இன்னைக்கு என்னை வந்து ஒரு பெரிய இடத்துல வச்சு பாக்குறாங்க, என்னை மதிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு தொழில்னால மட்டும்தான். இதுல இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி. 2000 இருந்து மேக்ஸிமம் 5000 வரைக்கும் தான் இன்வெஸ்ட். பெண்களுக்கு முக்கியமா நான் சொல்றேன், ஹஸ்பண்டுக்கு நீங்க ராணியா கூட இருங்க, உங்க அப்பாக்கு நீங்க இளவரசியா கூட இருங்க, பிரச்சனை இல்ல. ஆனா உங்களோட அடையாளம்ங்கிறது நீங்க சம்பாதிக்கிற அந்த 10 ரூபால கூட இருக்கு. களிமண் எடுத்து நான் தொழில் பண்றேன்னா களிமண்ல என்னமா லாபம் வரும் இப்படிதான் கேட்பாங்க. சோ அப்படிதான் எனக்கும் இனிஷியல் இருந்தது. ஆனா நான் ப்ரூவ் பண்ணும் போது என்னை எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் நம்மளோட மக்களுக்காக. கண்டிப்பாங்க. என் நேம் பிரியதர்ஷினி. ஸோ நான் சென்னையில இருக்கேன். நான் வந்து 5 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அண்ட் 55+ அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கேன், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ். அண்ட் 1000+ ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன். 5 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் 55 அவார்ட்ஸ் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அண்ட் 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் லைக் என்ன இண்டஸ்ட்ரியில நீங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க மேம்? நான் இது வரைக்கும் கொடுத்த ட்ரைனிங் பாத்தீங்கன்னா டெரகோட்டா ஜுவல்லரி. ஸோ கம்ப்ளீட்டா கிளே ஜுவல்லரி, டெரகோட்டா ஜுவல்லரி மட்டும் இல்லாம நிறைய விதமான ஹேண்ட்மேட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது இல்லாம அந்த பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்ப ரொம்ப முக்கியம். அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸையும் சேர்த்து சொல்லி கொடுக்குறோம். ஒரு ப்ராடக்ட்டை மேக் பண்றது மட்டுமே நம்ம வேலை கிடையாது. மத்த டீச்சிங் அண்ட் ட்ரைனிங்ல வந்து ஒரு ப்ராடக்ட் எப்படி மேக் பண்ணுங்கிறத மட்டும் சொல்லுவாங்க. ஆனா நம்மளோட ஃபீல்டுல, ஐ மீன் என்னோட இதுல ஆர்எஸ் டெரகோட்டால நம்ம சொல்லி கொடுக்கறது எப்படின்னா, உங்களை ப்ராடக்ட்டை எப்படி மேக் பண்றதுன்னு ஸ்டார்ட் பண்ணி அது எப்படி வந்து நீங்க ஸ்கேலிங் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி சோஷியல் மீடியால ப்ரமோட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விதமான கைடன்ஸையும் கொடுக்குறோம். இங்க நிறைய பேர் வந்து ப்ராடக்ட்டை மட்டும் தான் மக்கள் கிட்ட ரீச் பண்றாங்க. அதை எப்படி ஒரு ப்ராப்பரா ஸ்கேல் அப் பண்ணணும்னு சொல்ல, பட் இன்க்ளூடிங் தட் நீங்க பண்றீங்கன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் வாட் இஸ் டெரகோட்டா ஜுவல்லரி? டெரகோட்டா ஜுவல்லரினா என்ன? ஸோ இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு மேம். பாதி பேருக்கு ரீச் ஆயிருக்கு, இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகல. ஸோ நான் உங்க மூலமா இதை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த களிமண்ங்கிறது வந்து ஹரப்பா காலத்துல இருந்தே இருந்த ஒரு விஷயம். ஹரப்பா காலத்துல வந்து அவங்க வந்து உருவங்களா வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து நகைகள் எல்லாம் இல்லாத காலத்துல இத வந்து தனக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைபா கொண்டு வரணுங்கிறதுக்காக உருவங்களா இல்லாம வேற விதமான ஒரு ஃபார்ம்ல வந்து கிளேல வந்து மேக் பண்ணி அதை வந்து வியர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கிற ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் அதை பெயிண்ட் பண்ணி நமக்கேத்த மாதிரி பிளெக்சிபிளா நமக்கேத்த விஷயத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி கஸ்டமைஸ்டா பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அதுதான் இப்ப நம்ம கொண்டு வந்திருக்கிற இந்த அட்வான்ஸ்டு லெவல்ங்கிறது. ஆனா இது வந்து ஆதி காலத்துல இருந்தே இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகேயா, இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள்ல இருந்து இட் இஸ் கிவிங் பாசிட்டிவிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க. லைக் பாசிட்டிவிட்டினா நீங்க என்ன மீன் பண்ண வரீங்க? அதாவது களிமண்ல வந்து முன்னாடி எல்லாம் உருவங்கள் செய்வாங்க இல்லையா, தெய்வத்தோட உருவங்கள் எல்லாம் கூட இருக்கு, இப்ப கூட இருக்கு. நம்ம வந்து களிமண்ல செஞ்ச நிறைய விஷயங்களை நம்ம வந்து மார்க்கெட்லயே பார்த்திருப்போம். நம்ம செய்யற மண்பாண்ட பொருட்கள் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். சமையல் அறையில யூஸ் பண்றதுல இருந்து பூஜா அறையில யூஸ் பண்றதுல இருந்து அது எல்லாமே எதுக்காக நம்ம பண்றோம்? ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்காக தான். ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் அதுல இருக்குங்கிறது நம்ம முழுசா நம்புறோம் இல்லையா? அந்த பாரம்பரியத்தை தான் நகைகளா கொண்டு வந்து நம்ம வியர் பண்ணும் போது அதுல ஒரு கான்பிடென்ட் நமக்கு கிடைக்கும். அண்ட் பூர்வீகமா பாரம்பரியமா இருக்கிற ஒரு ஜுவல்லரியை வியர் பண்றோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்ம மனசுக்குள்ள இருக்கும். அததான் நான் பாசிட்டிவ்னஸ் சொல்றேன். ஜென்ரலாவே வந்து ஒரு உமனோட கிரேசி ஃபேக்டர் பாத்தீங்கன்னா கோல்டு மேல அதிகம் இருந்துச்சு. அது ஏறினதாலயோ என்னவோ தெரியல, இமிடேஷன் ஜுவல்லரி மேல அதிகமா மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதை தாண்டி இதுக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? பிகாஸ் டிசைன்ஸ் இப்போ ஒரு களிமண்ல நம்ம மேக் பண்றோம்னா அந்த டிசைன்ஸ்ல இருந்து அந்த டச்ல இருந்து ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் இல்லைங்களா? கோல்டோட ஃபினிஷ் இல்லையே அப்படின்ற மாதிரி. சோ ஹவ் இஸ் தி ரெஸ்பான்ஸ்? இந்த ஜுவல்லரியை பாருங்க மேம், இந்த ஜுவல்லரியை பாருங்க. இது வந்து ஒரு 12 பவுண்ட்ல இருக்கிற இமிடேஷன் ஜுவல்லரி. ஓகேங்களா? ஓகே, நம்புறீங்களா? ஓகே. ஆனா இது இமிடேஷன் ஜுவல்லரி எல்லாம் கிடையாதுங்க, நம்ம களிமண்ல செஞ்சதுதான். பாக்குறதுக்கு அந்த கோல்டு பினிஷ் கிடைக்குமான்னு நீங்க கேட்டீங்க இல்லையா? கோல்டு காட்டிலும் நமக்கு நல்ல ஒரு பினிஷிங் கிடைக்கும். நீங்க எந்த விதமான டிசைன்ஸ் வேணாலும் மேக் பண்ண முடியும். அதுதான் இந்த களிமண் நகைகளோட ஸ்பெஷாலிட்டி. கிட்டத்தட்ட ஒரு ராஜா காலத்து நகை மாதிரி இருக்கு இல்லையா? கண்டிப்பா. சோ இதுல வந்து நீங்க அந்த
ட்ரெடிஷ்னல் வைப்ஸையும் கொண்டு வரலாம், ட்ரெண்டியா கேக்குறவங்களுக்கு ட்ரெண்டியாவும் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஈவன் ஒரு கோல்டோட ரெப்ளிகா கொடுத்து மேடம் எனக்கு இது அப்படியே வேணும்னு கேட்டு வாங்குற கஸ்டமர்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. அதை நாங்க அப்படியே பண்ணியும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா வந்து இந்த மாதிரி நகைகளை அஃபோர்டபுள் பிரைஸ்ல வாங்க முடியும். அந்த மாதிரி நகைகளை போட்டா மட்டும்தான் இல்ல, யாரும் வந்து நம்ம கழுத்தை தொட்டு பார்த்து கேட்கிற காலம் எல்லாம் இப்ப கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பார்க்க லுக்கா இருக்கா, மேட்சிங்கா இருக்கா அப்படிங்கறது யோசிக்கிற காலம் ஆயிடுச்சு. சோ நீங்க எந்த விதமான ட்ரெஸ்க்கு வேணாலும் மேட்ச் பண்ணி இதை வியர் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாருக்குமே ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு விஷயம் தூண்டுதலா கண்டிப்பா இருந்திருக்கும், கரெக்டா? பிகாஸ் சின்ஸ் வந்து இப்போ ஒரு 5 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க, 55 நேஷனல் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ், ஒரு ஆண்டர்பிரினர் இந்த ஸ்ட்ராங்கான ரெகக்னிஷனோட இருக்கீங்க. வாட் இன்ஸ்பயர்ட் யூ? ஒரு ஆண்டர்பிரினர் நான் ஆகியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு டச் நடந்திருக்கும் இல்லையா, அது என்ன? சோ இது வந்து என்னோட பர்சனல் விஷயம். ஆக்சுவலா நிறைய பேர் வந்து சின்ன வயசுல இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேல வந்தேன். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கல. சொந்தக்காரங்களா இருக்கட்டும், சுத்தி இருக்கிறவங்களா இருக்கட்டும், எதுவுமே கிடைக்கல. என்னோட படிப்பை வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு என்னோட ஃபேமிலி அண்ட் மற்ற விஷயங்களை கொண்டு போற ஒரு சூழ்நிலையில தான் நான் இருந்தேன். நான் படிக்கலனாலும் என் சிஸ்டர் வந்து அடுத்த லெவலுக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு டிப்ளமோவோட என்னோட படிப்பை நான் நிறுத்திட்டேன். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரோட கேலி பேச்சுகள், கிண்டல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்க சதிச்சு போற ஒரு நிலைமையில இருந்தோம். அதுக்கப்புறம் எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உமன். அவங்க வந்து இல்லாட்டினா நாங்க இருக்கவே இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவு நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் இது. எத்தனை பேர் நம்மள எவ்வளவு வேணாலும் அடிக்கட்டும், எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுத்தட்டும், நம்ம மேல நம்ம நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பா அது நல்லபடியா கொண்டு போறதுக்கான திறமை நமக்கு இருக்கு. அதை மட்டும் நம்ம போக்கஸ் பண்ணா போதும், மத்த எதையும் நம்ம போக்கஸ் பண்ண வேணாம்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் பிபிஏ நானே என்னோட சொந்த முயற்சியில கம்ப்ளீட் பண்ணேன். நான் படிக்கிறதே கூட என்னோட சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு அதுல வர வருமானத்தை வச்சுதான் நான் படிச்சேன். அதுக்கப்புறமா சிஸ்டர் படிக்க வச்சேன். என்னோட மேரேஜ்க்கான செலவுகள் சிலதெல்லாம் நானே சேர்த்து வச்சேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை பண்ணேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஃபேமிலி, குழந்தை அப்படின்னு வரும்போது திரும்பியும் நம்ம ஒரு இடத்துல முடங்குற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்தது. அந்த நிலைமையில நான் திரும்பவும் யோசிச்ச விஷயம் தான் இந்த ஆண்டர்பிரினர் ஆகியே ஆகணும். எனக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்குங்கிறப்போ எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் அப்பா தான் வந்து ரோல் மாடல்னு சொல்லுவாங்க, ஹீரோன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ எனக்கு வந்து அதை மாத்தணுங்கிற எண்ணம் இருந்தது. என் பொண்ணுக்கு அம்மாவா நான் தான் ரோல் மாடலா இருக்கணும் அப்படிங்கறத நான் டிசைட் பண்ணேன். அதை வச்சுதான் ஒரு கிளே ஜுவல்லரி ஃபர்ஸ்ட் ஒரு 2000 rupees அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி எனக்கு அதுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சது, நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது ஏன் ஒரு பிசினஸா மாத்தக்கூடாது அப்படின்னு நினைச்சு திரும்ப அது ஒரு பிசினஸா கொண்டு போய் இந்த 10 வருஷம் நான் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருக்கேன். இது வந்து அப்போ அப்போ வந்து நம்மள யாரெல்லாம் வந்து கேலி பண்ணாங்களோ, யாரெல்லாம் வந்து நமக்கு கை கொடுக்காம கஷ்டப்படுத்தினாங்களோ, இன்னைக்கு என்னை வந்து ஒரு பெரிய இடத்துல வச்சு பாக்குறாங்க, என்னை மதிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு தொழில்னால மட்டும்தான். முக்கியமா பெண்கள் வந்து இப்போ பிசினஸ்ல இருக்கணும்னு நினைக்கிறதுக்கான விஷயம் தனக்கான ஒரு அடையாளத்தை தேடுறாங்க. அந்த ஒரு அடையாளத்துக்காக தான் அவங்க கஷ்டப்பட்டு போராடுறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பெரிய அடையாளத்தை கிரியேட் பண்ணது வந்து இந்த டெரகோட்டா ஜுவல்லரி தான். அது வந்து நான் சொல்லியே ஆகணும். வாட் இஸ் அ மார்க்கெட்? இது உண்மையிலேயே பீப்புள் வந்து விருப்பப்படுறாங்களா? இத விரும்பி வாங்கக்கூடிய மக்கள் யாரு? என்ன மாதிரி கேட்டகரியில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இது அதிகமா விரும்பி வாங்குறாங்க? சோ இந்த நகைகளை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவிட்டிங்கிறது நிறைய இருக்கு, நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அதை பேஸ் பண்ணியே நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. எக்ஸாம்பிள் சீரியல் ஆக்டர்ஸ் நிறைய பேர் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் ரீடர்ஸ் இவங்க எல்லாம் கூட நம்ம கிட்ட வாங்கியிருக்காங்க. அண்ட் ஹீரோயின்ஸ் லெவல்ல பாத்தீங்கன்னா ரோஹிணி மேம்ல இருந்து அண்ட் நளினி மேம்ல இருந்து இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கோம். சோ அவங்களுக்கு வந்து இதோட டெக்ஸ்சர் அண்ட் டிசைன்ஸ் இதெல்லாம் பிடிச்சதுனாலயே, அந்த பாசிட்டிவிட்டி இருக்கிறதுனாலயே அவங்க திரும்பவும் ரீபர்ச்சஸும் நம்ம கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம ஒரு சில பிராண்டுக்கு எல்லாம் வந்து நம்ம ஒயிட் லேபிளிங்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதுக்கான அப்ரோச் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆக்டர்ஸ், நான் சொல்லல, பேர் சொல்லல, அவங்களோட பொட்டிக் கூட நம்ம ப்ரொபோசல் கொடுத்திருக்கோம். சோ இந்த அளவு ரீச் இருக்கிறதாலதான் பீப்புள் வந்து இதை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆன் அன் ஆவரேஜ் வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒரு பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வாட் இஸ் த அச்சீவ்மெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி அப்படின்னு இருக்கும்? அதை நீங்க எப்படி கன்வே பண்ண விரும்புறீங்க மக்கள் கிட்ட? சோ இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, மத்த பிசினஸ் எல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதுல இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, ஒர்க்கிங் தான் இதுல மெயின். அதாவது ஒர்க் பண்ற டைமும் நம்ம கொடுக்குற அந்த ஹவர்ஸும் நம்மளோட பேஷன்ஸும் தான் உங்களுக்கான மணி வேல்யூ திருப்பி கொடுக்கும். நம்ம வந்து இதுல வந்து ஒரு 2000 இருந்து மேக்ஸிமம் 5000 வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். சோ அந்த 5000 இன்வெஸ்ட் பண்ணது மூலமா 50000 வரைக்கும் நம்ம வீட்டுல இருந்தபடியே சம்பாதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து செய்யறதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட பாயிண்ட்ல நீங்க சொல்லுங்க, இதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு 1000 rupees ஆகிருக்குமா மேனுஃபேக்சரிங் காஸ்ட்? அதுக்கு இல்ல மேம்,
இது வந்து மேக்கிங் காஸ்ட் தான் நமக்கு, அதாவது லேபர் காஸ்ட் தான் அதிகமா எடுக்குமே தவிர இதுக்கான மெட்டீரியல் காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மி. அரௌண்ட் ஒரு 200 ல இருந்து 300 ருபீஸ் தான் செலவாகும். ஆனா ஒர்க்கிங் டைம் இதுக்கு அதிகமா எடுக்கும். ஒவ்வொன்றும் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெரிய லாங் ப்ராசஸ்னு வச்சுக்கோங்களேன். மேக் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் பண்ணி அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி அண்ட் ஃபைனலி நம்ம டெஸ்பாச் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு 7-8 ப்ராசஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. இதுல நீங்க அதிகபட்சம் கொடுக்கறது உங்களோட டைம், உங்களோட பொறுமை அண்ட் நீங்க உங்களோட கிரியேட்டிவிட்டி. இந்த 3 சேர்ந்துதான் உங்களுக்கு இதுக்கான விலையை வந்து நிர்ணயிக்கும். ஓகே, இது இப்போ ஒரு 200 to 300 சொல்றீங்க மேக்கிங் காஸ்ட். ஆவரேஜா மார்க்கெட்ல என்ன பிரைஸ்க்கு இது போயிட்டு இருக்கு? இத வந்து 3000 ருபீஸ் வரைக்கும் செல் பண்றாங்க மேம். ஒரு பிரைடல் ஹாரம் எடுத்தோம்னா 2000ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டில் ஒரு 18,000 வரைக்கும் கூட நான் பாத்திருக்கேன். பண்ணணும், இத பிசினஸா எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணணும்ன்ற ட்ரைனிங்கும் கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்க. அத பத்தி பிரீஃப் அவுட் பண்ண முடியுமா? கண்டிப்பா. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து நிறைய ரூரல் ஏரியாஸ், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அந்த சைட்ல இருக்கிற லேடிஸ், விடோஸ் இவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம கிளாஸஸ் கொடுத்தோம். ஐ மீன் ஃப்ரீ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். எல்லா விதமான ஹேண்ட்மேட் ஜுவல்லரி, ஏன்னா நான் வந்து டெரகோட்டா மட்டும் எனக்கு தெரியாது, ரெசின், சில்க் த்ரெட் அது மாதிரி நிறைய விதமான மேக்கிங் ஜுவல்லரி மேக்கிங்னும் எனக்கு தெரியும். சோ அது சம்பந்தப்பட்ட ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து அந்த பிளேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு நான் நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அண்ட் முக்கியமா வந்து அதுக்கப்புறம் ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளால ஒவ்வொரு ஏரியாவும் போய் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு எந்த கண்ட்ரில இருந்து வேணாலும் ஜாயின் பண்ணலாம், எந்த ஒரு இடத்துல இருந்து வேணாலும் அவங்க கத்துக்கலாங்கிறதுனால ஆன்லைன் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சோம். அரௌண்ட் 35 பேட்சஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஸ்ட் பேட்ச் லாஸ்ட் மந்த் தான் நான் ஃபினிஷ் பண்ணேன். சோ ஒவ்வொரு பேட்ச்லயும் நம்ம 30+ மெம்பர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணிருக்கோம். அரௌண்ட் 40 ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு பேட்ச்லயே இருப்பாங்க. ஆனா இது வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலமா அவங்க ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட ஓன் கம்ஃபர்ட் ஜோன், அதாவது வீட்ல இருந்தபடியே அந்த பிசினஸ் வந்து நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிருக்காங்க. அது மூலமா நிறைய பேர் நமக்கு தேங்க் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. இன்னொருத்தர் சக்சஸ்ஃபுல் ஆகுறாங்க, பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம எவ்வளவு தூரம் சக்சீட் பண்ணியிருக்கோம், அதை சிம்பிளா உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பா. அதாவது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயத்த எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்காது. கண்டிப்பா வந்து நிறைய விஷயங்களை ஹைட் பண்ணி தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனா என்னோட இன்டென்ஷன் என்னன்னா, இப்ப நான் வீட்ல இருந்து எப்படி ஒரு அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்ந்தேனோ அந்த மாதிரி வீட்ல இருக்கிற பெண்கள் எல்லாருமே அவங்களுக்கான ஒரு சுய தொழில ஈடுபட்டு அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணும் அப்படிங்கறத மட்டும் தான் நான் யோசிச்சேன். அதனால இதுக்கான ஃபீஸ கூட மத்த மார்க்கெட் பிரைஸை விட கம்மியா தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 1500க்கு ஒரு ப்ராடக்ட்டை மேக் பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணி சோஷியல் மீடியால எப்படி ஹேண்டில் பண்ணோம், அதுக்கப்புறம் லைஃப் டைம் சப்போர்ட் எல்லாம் கொடுக்கறதுங்கிறது பாசிபிளே கிடையாது. யாராலையும் பண்ண முடியாது, யாரும் பண்ணதும் இல்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் எல்லாம் வந்து இந்த காஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம்னா நம்ம கொடுக்குற அந்த டைம்க்கும் நம்ம கொடுக்குற அந்த வேல்யூஸ் அட்வான்டேஜஸ் இதெல்லாமே நிறைய இருக்கு இல்லையா. இந்த ஒரு ரீசன்காக தான் அந்த 1500 கூட நம்ம பீப்புள் கிட்ட சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்ப 1500க்கு இதனோட மேக்கிங் கிளாஸஸ் மார்க்கெட்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்துடுறீங்க. ரைட், சூப்பர் சூப்பர். வித் அவங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டும் கொடுத்து லைஃப் டைம் கைடன்ஸும் கொடுத்து சப்போர்ட்டும் கொடுத்து அந்த குரூப்ல அவங்க எப்பப்பெல்லாம் ஒரு பிரைஸ் பிக்சிங்ல இருந்து மேம் இந்த ப்ராடக்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணும், கஸ்டமர் கிட்ட எவ்வளவு பிரைஸ் சொல்லணும்னு கேட்டா கூட இமீடியட்டா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, சோஷியலா யாரா அவைலபிளா இருக்காங்களா? பிகாஸ் டெரகோட்டானும் பொழுது ஒரு மினிமல் நம்பர் ஆஃப் பீப்புள் நான் பாத்திருக்கேன் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே லைக் இருக்காங்க. அந்த மாதிரி உங்க நிறைய பேர் இருக்காங்க மேம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா ஈவன் ஃபாலோவர்ஸ்ல இருந்து நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து எனக்கு அவங்க மெசேஜ் பண்றாங்க. மேம் லண்டனுக்கு நான் வந்து இப்பதான் மேம் ஒரு கஸ்டமருக்கு அனுப்பிச்சேன், யூஎஸ்ல இருந்து எனக்கு பல்க் ஆர்டர்ஸ் வந்தது, நவராத்திரி கிஃப்ட்டுக்கு எல்லாம் கூட ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது இல்லாம எக்ஸ்போ எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொன்னு நானும் அதுல என்ன சப்போர்ட் கொடுக்குறேன்னா எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும் இல்லைங்களா, அந்த டைம்ல என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பாதி ஒர்க்கை பிரிச்சு கொடுத்துறேன். அதுக்கான பீட்ஸ் மேக்கிங் இல்ல பேஸ் ஒர்க் ஆர் ஜுவல்லரி மேக் பண்ற ஒர்க் நான் நிறைய பிரிச்சு கொடுத்துருக்கேன். சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் என்கிட்ட இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி கிரியேட் பண்ணேன். நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு அவங்க அடுத்தடுத்த லெவல்ல அப்ரோச் பண்ணி அவங்க ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுத்து இப்ப வந்து சோஷியல் மீடியாலேயே ஆர்டர் எடுக்கிற அளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வளர்ந்துருக்காங்க. அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாவும் இருந்தது ஒரு மென்டரா. ஓகே, சோ உங்களோட earnings வந்து towards 1000 to lakhs ன்னு சொல்லலாமா? நம்ம தாராளமா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ட்ரையே வந்து எனக்கு ஒரு பெரிய லெவல்ல சக்சஸ் கொடுத்தது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் நான் செய்யும் போதே வந்து 10,000 ருபீஸ்க்கு பல்க் ஆர்டர் தான் நான் எடுத்தேன். எந்த ஒரு பிசினஸ்லயும் 1000, 200, 300 தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே கோவால இருந்து வந்தது ஒரு எக்ஸ்போ ஆர்டர். 10,000 ருபீஸ்க்கு தான் அவங்க ஆர்டரே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டில் இந்த 10 இயர்ஸாவும் நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க அந்த கஸ்டமர். சோ கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப்பும் நம்ம அந்த அளவு மெயின்டைன் பண்ணிட்டு முக்கியமா ஒரு விஷயத்த கத்துக்கிறதோட மட்டும் நிறுத்திக்காம இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அதுக்கான ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும், அதுக்கான பேஷன்ஸ் இருக்கணும். இப்ப சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே பீக்ல போகணும்னு நினைப்பாங்க. அது தப்பான விஷயம். எதுவா இருந்தாலும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போக முடியும். ஆனா நிறைய பேருக்கு அதுக்கான பொறுமை இல்லை. இப்ப இன்ஸ்டன்டா சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கிற உலகம் அது. அப்படி இருக்கும்போது பிசினஸ்ல வந்து முக்கியமா நமக்கு தேவைப்படுறது ஹார்ட் ஒர்க்கும் பேஷன்ஸும் தான்.
அண்ட் எஃபோர்ட், நம்ம எந்த அளவு எஃபோர்ட் கொடுக்குறோமோ அதுக்கான பலன் மேபி லேட்டரா கூட கிடைக்கும், இம்மீடியட்டா கிடைக்கலனா கூட பின்னாடி கூட கிடைக்கும். ஆனா அதை ரியலைஸ் பண்ணாதவங்க பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது யார் ரியலைஸ் பண்றாங்களோ அதை சக்சஸ்ஃபுல்லா சஸ்டெயின் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னில இம்பாக்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்பார்ட் ஃப்ரம் மணி, பணம் எல்லாத்தையும் விட்டுட்டு இம்பாக்ட், நம்ம என்ன இம்பாக்ட் இந்த சொசைட்டில கிரியேட் பண்றோம். இப்போ பிரியா மேம் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க? ஓகே, சோ இந்த ஆர்எஸ் டெரகோட்டா ஜுவல்லரி மூலமா நிறைய பேரை வந்து நம்ம படிக்க வச்சிருக்கோம், அதாவது ட்ரெயின் பண்ணிருக்கோம். இந்த 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் ஆயிருக்காங்க. தனக்கான தன்னம்பிக்கையை வளர்த்து அவங்களோட பாத்ல வந்து டிராவல் பண்றதுக்கு நம்ம ஒரு பெரிய லெவல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கோம். அது ஒரு இம்பாக்ட். ரெண்டாவது விஷயம், சொசைட்டி வைஸ் வந்து நான் சம்பாதிக்கிற பணத்துல நான் என்னென்னலாம் என்னால முடிஞ்ச நல்லதை செய்ய முடியுமோ ஆசிரமங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கேன். அண்ட் கோவிட் பீரியட்ல சில சப்போர்ட் எல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். அது இல்லாம டீ கடையில இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்ல எல்லாம் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன பசங்களை வேலையில இருந்திருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் பண்ணியிருக்கேன். என்னால பலனடைஞ்சவங்க இருக்காங்க நிறைய பேரு. அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் பிசினஸ் ஜேர்னி, ஆண்டர்பிரினர்ஸ் ஸ்கேல் அப் பண்றது இல்லாம சோஷியல் ஆக்டிவிஸ்டாவுமே நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா, ரியலி a good thing. ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறது நம்மளோட மட்டும் நினைச்சுன்னா அது சரியா இருக்காது. நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதுல ஒரு 10 ரூபாவது எடுத்து செலவு பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்குங்கிறத நான் நம்புறேன். சூப்பர் மேம். ஓகே மேம், தட் வாஸ் ஒரு நல்ல ஜேர்னி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது. ஹோப் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ், இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதை வந்து ஒரு ஸ்கேல பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும், பேக் எண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஃபார் ஷுர் நீங்க வந்து பிரியா மேமை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் எஸ்பெஷலி இந்த டெரகோட்டா ஜுவல்லரி விஷயங்களை நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கணும்னா ரொம்ப லோ காஸ்ட்ல அவங்க வந்து இந்த கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பேஷ் வாரியா தான் நடக்குது. ஸோ உங்களோட எல்லா டவுட்ஸுமே வந்து இங்கே எக்ஸ்பிளைன் ஆகப்படும். அண்ட் ஃபார் டீடைல்ஸ் வந்து கீழே அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன். யூ கேன் செக் தர் யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆல்சோ. மேம், சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கு எனக்கு இந்த டெரகோட்டா ஜுவல்லரியில, அதை இப்போ கிளாரிஃபை பண்ணிடலாங்களா? கேளுங்க. போட்டா உடையுமா? ரொம்ப ஃபோர்ஸா தூக்கி போட்டா உடையும். லைக் கண்ணாடி வளையல் இருக்கு இல்லையா, நம்ம எவ்வளவு ஆசைப்பட்டு இப்ப இந்த ரெயின் டிராப் பேங்கிள்ஸ் எல்லாம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு, எல்லாரும் ஆசைப்பட்டு வாங்குறாங்க. ஆனா அது எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறோமோ அது பொறுத்து அதோட லைஃப் இருக்கும். அது எந்த பொருளுக்கு இருந்தாலுமே நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் மேம். என்ன வாரண்டி கேரண்டி யாரு கொடுத்தாலுமே நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து அதோட லைஃப் இருக்கும். அதே மாதிரிதான். ஆனா கண்ணாடி வளையல காட்டிலும் இது ஒரு 2 மடங்கு வந்து ஸ்ட்ராங்காவே இருக்கும். ஏன்னா நம்ம இதை ஹீட் பண்றோம். சோ அந்த அளவு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, இதனோட ப்ராசஸ் வந்து ஒரு ஃப்ளோ மேப் மாதிரி உங்களால சொல்ல முடியுமா மேம்? அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை மேக் பண்ணுவோம். மேக் பண்ணி டிசைன் பண்ணுவோம். கஸ்டமர் எந்த டிசைன்ஸ் கேட்டாலும் அது அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிட்டு காய வைப்போம். இது வந்து 2 to 3 days ஆகும் காயறதுக்கு. நல்லா காயலைன்னா பேக்கிங் போடும்போது அத்தனையுமே உடைஞ்சிரும். திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இதுல வந்து கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கு. அதனால அந்த ஒவ்வொரு ப்ராசஸையும் வந்து நம்ம ப்ராப்பரா பண்ணா மட்டும்தான் நமக்கு அவுட்கம் வந்து ப்ராப்பரா கிடைக்கும். அப்புறம் பேக்கிங் பண்ணும்போது நல்லா சூடு பண்ணும்போது அதோட வெயிட்டும் ரெடியூஸ் ஆயிடும். சேம் டைம் வந்து குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம பெயிண்டிங் ப்ராசஸ் பண்ணுவோம். பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா பினிஷிங் ப்ராசஸ் அண்ட் வார்னிஷ் பண்றது. வார்னிஷ் வேணும்னா வார்னிஷ் பண்ணுவோம், வார்னிஷ் வேணாம்னு சொல்ற கஸ்டமருக்கு வார்னிஷ் பண்ண மாட்டோம். சோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பினிஷிங் சின்ன சின்ன அந்த பேக் பெயிண்ட் சொட்டுறதுல இருந்து அசம்பிள் பண்ற ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பேக்கிங் அண்ட் டிஸ்பேட்ச் பண்ணுவோம். பேசிக்கா உங்களுக்கு இதனோட ரா மெட்டீரியலே களிமண் தான், கரெக்ட்டுங்களா? இதோட பேசிக் களிமண் தான் மேம். அது தரமான களிமண்ணா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுல வந்து தூசு, இந்த கல்லு, மண்ணு, குப்பை எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா நமக்கு ப்ராடக்ட் வந்து நல்லதா இருக்காது. ஜுவல்லரிக்குன்னே தனியா களிமண் வந்து இருக்கு. சோ அதை மட்டும் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணி வாங்கணும். ஓகே, இது காமன்லி அவைலபிள் தான். ஆனா ஜுவல்லரிக்கு இருக்கு. மண்பாண்டங்கள் செய்யறதுக்கான களிமண் வேற, அந்த உருவங்கள் செய்யறாங்க இல்லையா அதுக்கான களிமண் வேற, அண்ட் ஜுவல்லரி செய்யறதுக்கான களிமண் வேற. இன்னும் நிறைய பேருக்கு அதுக்கான டிஃபரன்ஸ் தெரியாது. பட் நான் இதுல சொல்றேன், தெரிஞ்சுக்கோ. ரெசிஸ்டன்ட்னு சொல்லலாமா மேம்? இது தாராளமா சொல்லலாம் மேம். இது தண்ணியில போட்டா உங்களுக்கு கரையாது, பெயிண்ட் வந்து பீல் ஆஃப் ஆகாது, எந்த வித இஷ்யூஸும் வராது. ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் ப்ராப்பரா பிரீமியம் குவாலிட்டி உள்ள ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். இப்ப வந்து இங்க நம்ம இந்தியால மட்டும் நம்ம கொடுக்கறது இல்ல, நான் வந்து வேர்ல்டு வைடு வந்து ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். சோ இது வந்து US, UK, சிங்கப்பூர், மலேசியா இங்க கூட நம்ம ஷிப்பிங் பண்றோம். இப்ப வரைக்கும் நம்ம கிட்ட ரிப்பீட்டடா அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி வைப்பாங்க, சேல் பண்றவங்க இருப்பாங்க, ஷாப் வச்சிருக்கிறவங்க இருப்பாங்க. வாங்குறதுக்கான ரீசன் என்னன்னா இதுக்கான கண்டிஷன்ஸ் நம்ம சொல்லிடுவோம். இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே அது அப்ளிகபிள் தான். சோ இதுக்கும் சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு. அதை வந்து அவங்க ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நாள் இதோட உழைப்பு இருக்கும். ஓகே 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 மேம். வெயிட் எப்படி மேம்?
ரொம்ப லைட் வெயிட் மேம். எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கிறதே பாருங்க, ரொம்ப லைட் வெயிட் தான். நான் தாராளமா வியர் பண்ணிட்டேன். நான் போட்டிருக்கிறதே எனக்கு வெயிட்டே தெரியல. களிமண் வந்து பொதுவா கொஞ்சம் டென்ஸான மெட்டீரியல்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ வெயிட் எப்படி நமக்கு ரெடியூஸ் ஆகுது? வெயிட் வந்து எப்படின்னா, நமக்கு செய்யும் போது ஒரு வெயிட் இருக்கும், காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வெயிட் வரும். காஞ்சதுக்கு அப்புறம் பேக்கிங் போடுறோம் இல்லைங்களா, அந்த சூடு பண்ணும்போது அதோட வெயிட் ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆயிடும், லைட் வெயிட் ஆயிடும். சோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி பினிஷ் பண்ணி முடிக்கும் போது ஒரு நார்மல் ஃபேஷன் இயரிங், ஃபேஷன் எக்ஸெட் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இமிடேஷன் ஜுவல்லரியோட வெயிட் தான் இருக்கும். ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணும்போதும் இப்ப மீனாக்கரி குந்தன் ஒர்க்ஸ் எல்லாம் கூட இதுல பண்றோம். இதுதான் இப்ப அட்வான்ஸ் லெவல். ஈவன் மீனாக்கரியா அப்படியே நம்ம ரிப்ளிகா இதுல பண்ண முடியும். குந்தன் ஒர்க்ஸ் அப்படியே ஸ்டோன்ஸ் ஒட்டி ரிப்ளிகா பண்றோம். அண்ட் கிராண்டான பிரைடல் ஜுவல்லரி இருக்கு இல்லைங்களா, பரதநாட்டிய ஜுவல்லரி கூட நான் பண்ணிருக்கேன், பிரைடல் செட்டு கூட பண்ணிருக்கேன். சோ எதுனாலும் நம்ம இதுல வந்து பண்ணி கொடுக்க முடியும். அந்த நார்மல் இமிடேஷன் ஜுவல்லரிக்கான வெயிட் தான் இதுலயும் இருக்கும், ரொம்ப ஹெவி வெயிட் எல்லாம் இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜுவல்லரி பாருங்க, இதுல நான் குந்தன் ஒர்க்ஸ் பண்ணிருக்கேன். இந்த ஸ்டோன்ஸ் ஒர்க்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஜுவல்லரியில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் கூட கலர்ஃபுல்லா ஆட் பண்ணிக்க முடியும். நீங்க கோல்டு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இல்ல, என்ன விதமான கலர்ஸ் வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். அண்ட் முக்கியமா நம்மளோட டெரகோட்டா ஜுவல்லரி கிளாஸ்ல நான் என்ன சொல்லி கொடுக்குறேன்னா, வீட்ல இருக்கிற சிம்பிளான திங்ஸை வச்சு எப்படி கிரியேட்டிவா டிசைன்ஸ் கொண்டு வரணும் தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம சொல்றோம். அதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. மத்த கிளாஸஸ்ல எப்படி இருக்குன்னா மோல்ட வச்சு மட்டும் தான் சொல்லி கொடுப்பாங்க, கிரியேட்டிவா நீங்க எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம கிளாஸ்ல ஒரு பிளேடு, ஒரு கொசுவத்தி, ஒரு ஸ்டாண்டு, ஒரு கத்தி அண்ட் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கு. சீப்பு வச்சு கூட, ஒரு பீடை கூட சீப்பை வச்சு எப்படி ரோல் பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கிரியேட்டிவான மெத்தட்ல தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். சோ அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், பெருசா எக்ஸ்பென்ஸும் ஆகாது. சோ வேர்ல்ட் ரெக்கார்ட் நீங்க என்ன பண்ணீங்கன்றதுக்காக தந்தாங்க மேம்? வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் 100 பீசஸ் 1 ஹவர்ல ப்ரொடியூஸ் பண்ணேன். 100 பீசஸ் 1 ஹவர்ல ப்ரொடியூஸ் பண்ணேன். ஆமா, மேனுவலா, ஹேண்ட்மேட்ல. அதுவும் சீப்பு, இந்த நான் சொன்ன மாதிரி சிம்பிளான திங்ஸ், பிளேடு, கத்தி, சீப்பு, அதுக்கப்புறமா இந்த கொசுவத்தி ஸ்டாண்டு, இந்த மாதிரி என்னென்னலாம், பேனா மூடி, பென்சில், இந்த மாதிரி திங்ஸ், எளிமையான திங்ஸை வச்சு, சிம்பிளான திங்ஸை வச்சு கிரியேட்டிவா வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணேன். 100 பீசஸ் வித்தின் 1 hour 60 மினிட்ஸ்ல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுங்கிறதா டாஸ்க். சோ இது வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட். இன்னொன்னு 24 hours வந்து நான் கண்ணு முழிச்சு ஒரு 1000 பீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன். அது உருவங்களாவும் கொடுத்தேன் அண்ட் ஜுவல்லரி டிசைன்ஸாவும் பண்ணேன். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாவே இருந்தது. ஆனா இந்த 5 வேர்ல்ட் ரெக்கார்ட் பேலன்ஸ் இருக்கிற 4 வேர்ல்ட் ரெக்கார்டுமே நான் அதை பேஸ் பண்ணி தான் பண்ணேன். ஒவ்வொன்றும் டைமிங் வந்து வேரி ஆகும். இப்ப அது வந்து 20 ஹவர்ஸ்ல ஒன்னு முடிச்சிருப்பேன், 18 ஹவர்ஸ்ல ஒன்னு ஃபினிஷ் பண்ணிருக்கேன், ஒன்னு வந்து 16 ஹவர்ஸ்ல முடிச்சிருக்கேன், ஒன்னு வந்து 24 ஹவர்ஸ். சூப்பர் மேம், சூப்பர். சோ இந்த மாதிரி சாதனைகள் தான் அதிகமா நான் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே மேம். இப்போ நீங்க வாங்கின அவார்ட்ஸ்லயே மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள், என்னால இதை மறக்கவே முடியாது அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? வந்து கனிமொழி மேம் கிட்ட அவார்டு வாங்கினேன். கனிமொழி மேம் கிட்ட வாங்கியிருக்கேன். எஸ்வி சேகர் சார் அண்ட் பாக்யராஜ் சார், சாந்தனு பாக்யராஜ், அதுக்கப்புறம் நளினி மேம் அண்ட் இந்த மாதிரி என்னோட அவார்ட்ஸ் எல்லாம் இங்கேயே இருக்கும், நீங்க இதுலயே பாக்கலாம். சோ ஒரு பெரிய டிஸ்பிளேவே அதுக்காக தனியா போட்டு வச்சிருக்கேன். சோ அது இல்லாம நிறைய செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்லாம கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, டிஎஸ்பி அண்ட் கவர்னர் சார் கிட்ட கூட நான் வாங்கியிருக்கேன். இப்ப மக்களுக்கு ஒரு ஷார்ட் மோட்டிவேஷனா நீங்க சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? ஷார்ட் மோட்டிவேஷன்னா என்னோட லைஃப்ல நான் பார்த்த விஷயத்த தான் நான் சொல்ல முடியும். பொதுவா வந்து நீங்க உங்களை முதல்ல நம்புங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் உங்களை ஃபர்ஸ்ட் நம்புங்க. நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனடியா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதை வந்து ஒரு ஹோல்ட் பண்ணி அப்புறம் பாத்துக்கலாங்கிறத தாண்டி நம்ம ஒரு விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அது சக்சஸ் ஆகலன்னா கூட பரவாயில்ல, கிவ் அ ட்ரை, திரும்பவும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் அது சக்சஸ் ஆகும். அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே நான் தான். ஏன்னா நான் எல்லா விஷயத்துலயும் செல்ஃப் டவுட் ஆவேன். என்னோட சின்ன வயசுல இருந்து என்னோட ஃபேமிலி கண்டிஷன், சிச்சுவேஷன் இதெல்லாம் வந்து என்னை வந்து டம்ப் பண்ணும்போது ரொம்பவே செல்ஃப் டவுட்டா இருப்பேன். நான் சொல்லப்போனா நல்லா பார்க்க நல்லா இருக்கேனா அப்படின்னு கூட யோசிச்சிருக்கேன் நிறைய இடங்கள்ல. பேசுறதுக்கு பயப்படுவேன், வெளியில போக பயப்படுவேன், யார்கிட்டயாவது எதிர்த்து ஒரு குரல் கொடுக்க கூட அப்பெல்லாம் பயப்படுவேன். அதுக்கப்புறம் வந்து எப்போ அந்த ஸ்ட்ராங்கா ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துச்சுன்னா, நான் என்னோட கான்பிடன்ட் லெவல பூஸ்ட் பண்ணி வெளி உலகத்துக்கு நான் யாருன்னு என்ன ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு பெரிய கான்பிடன்ட் கிடைச்சதுங்க. அதனால வர இது வந்து சந்தோஷம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. இன்னொன்னு, பெண்களுக்கு முக்கியமா நான் சொல்றது, நீங்க ராணியா கூட இருங்க உங்க வீட்டுல, உங்க ஹஸ்பண்டுக்கு நீங்க ராணியா கூட இருங்க, உங்க அப்பாக்கு நீங்க இளவரசியா கூட இருங்க, பிரச்சனை இல்ல. ஆனா உங்களோட அடையாளம்ங்கிறது நீங்க சம்பாதிக்கிற அந்த 10 ரூபால கூட இருக்கு. சோ ஒரு சம்பாதியம் நம்ம கையில இருக்கும் போது அதுக்கு தனி வேல்யூ இருக்கு. அந்த 10 ரூபால நம்ம குழந்தைக்காக நம்ம வாங்கி கொடுக்குறோம் இல்லையா ஒரு பொருள், அதுல இருக்கிற ஹாப்பினஸ் வந்து உலகத்துல எதுக்குமே கிடையாதுங்க. நான் என்ன நம்பினேன், என்னோட திறமையை நம்பினேன். சோ அதை நான் ஒரு கட்டத்துல ப்ரூவ் பண்ணும்போது எல்லாருக்கும் என் மேல நம்பிக்கை வந்தது. ஓகே, இவ சொன்னதை செஞ்சுட்டா, கண்டிப்பா அச்சீவ் பண்ணிட்டா,
ஒரு ஃபர்ஸ்ட் அமௌண்ட் இன்கம் வந்து நம்ம எடுக்கிறோம்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல கான்பிடன்ட் வரும். என்னோட டாட்டர் ஆராதனா அவங்க பேர்ல தான் என்னோட பிராண்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். ஆர்ஆஸ் டெரகோட்டா, ஆர்ஆஸ் டிசைனர் பொட்டிக், ஆர்ஆஸ் கிச்சன், ஆர்ஆஸ் வேர்ல்ட், டேஸ்டி வேர்ல்ட், இந்த மாதிரி எல்லாமே ஆர்ஆஸ்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணதுனாலயே நான் வந்து அதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும்னு ரொம்ப பிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பா. சோ என் பொண்ணு இப்போ ரொம்ப பெருமையா பேசுறா. அந்த ஆராஸ்ங்கிற நேம் அவளோட பிராண்ட் அவளோட பேர்ல இருக்கறனால அவ்வளோ ஹாப்பி அவளுக்கு. என் அம்மா வந்து ஒரு ஆண்டர்பிரினர், எங்க அம்மா இவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லும் போது அவளுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஈவன் தினத்தந்தி ஆர்டிக்கல் எல்லாம் வரும்போது அவ அவ்வளவு ஹாப்பியா, நான் கூட அதை அவ்வளவு பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா 2 தடவை தினத்தந்தி ஆர்டிக்கல்ல என்னோட இது வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த பேப்பரை வாங்கிட்டு ஓடி வந்து என்கிட்ட சொல்லும் போது எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. என் பொண்ணு என்ன பாராட்டினதான் எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. எனக்கு மத்தவங்களோட பாராட்ட காட்டிலும் வீட்டுல இருக்கவங்க அதை பார்த்து பெருமைப்படுறது இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து என்னோட சக்சஸ்க்கு மிகப்பெரிய இதுன்னே நான் சொல்லுவேன், என்னோட பூஸ்ட்னே நான் சொல்லுவேன். பொண்ணுங்க வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன், நீ வீட்டோட இரு, உனக்கு என்ன வேணுமோ நான் பண்றேன்னு சொல்ற ஆண்களுக்கு மத்தியில என்னை வந்து எல்லா இடங்கள்லயும் தூக்கி நிறுத்துற ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே சப்போர்ட்டிவான விஷயம் அண்ட் ரொம்பவே ஹாப்பியாவும் இருக்கு. ஈவன் என் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, மேம் எனக்கு வீட்டுல இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் அவங்க வீட்டுக்காரங்கிட்டையும் பேசுவேன், சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி புரிய வச்சு அவங்கள அந்த இடத்துல இருந்து வெளியில கொண்டு வந்திருக்கேன். தேங்க் காட் எனக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் இல்லை. என் ஃபேமிலியோட ஃபுல் சப்போர்ட்டும் எனக்கு இருக்கு. முக்கியமா எங்க அம்மாவோட சப்போர்ட். சின்ன வயசுல இருந்தே அவங்கள நான் பார்த்து வளர்ந்திருக்கேன். என்னோட ரோல் மாடல் எங்க அம்மா தான். ஏன்னா அப்படி இருக்கும்போது என் பொண்ணுக்கும் நான் தான் இருக்கணும் இல்லையா. சோ எங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் 2 பொண்ணுங்களையுமே வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அவங்களோட ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து எல்லாத்தையுமே பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அம்மா வந்து சப்போர்ட் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு நான் ஒரு சேனல்ல ஒரு பேசுறேன், ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன், ஒரு விஷயம் பண்றேன்னா அது ஒரு 100 பேருக்கு கொண்டு போய் காட்டுவாங்க. என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணுன்னு ரொம்ப பெருமையா பேசுவாங்க. சோ அம்மாவோட சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்தே எனக்கு இருந்தது. நான் கஷ்டப்படுற காலத்துல இருந்தே அம்மாவும் நானும் கஷ்டப்பட்டு தான் ஃபேமிலியை கொஞ்சம் மேல கொண்டு வந்தோம். அதனால அம்மா எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான், உன்னை நீ நம்பு, வேற யார் எது பேசினாலும் காதுல வாங்காத. நம்மள எப்பவும் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அது சொந்தக்காரங்களா இருக்கட்டும், இல்ல சுத்தி இருக்கிறவங்களா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும். உன்னை எவ்வளவு தூரம் தாழ்த்துறாங்களோ, உன்னை பத்தி எவ்வளவு தூரம் காசிப் பண்றாங்களோ அந்த அளவு நீ திறமையா இருக்கங்கிறது நம்பு. ஏன்னா வெறுமனே இருக்கிற மரத்துல வந்து கல்ல கொண்டு எரிஞ்சு ஒண்ணும் பண்ண போறது இல்ல. எந்த இடத்துல கல்ல கொண்டு எறிவாங்கன்னா அந்த இடத்துல பழம் காய் இந்த மாதிரி இருக்கிற இடத்துலதான். அப்ப நம்ம கிட்ட சம்திங் ஏதோ ஒரு ஸ்டஃப் இருக்கு இல்லையா, அதனாலதான் காசிப் பேசுவாங்க. அதனாலதான் நம்மளை பத்தி அவங்களே வந்து நமக்கு என்ன சொல்றது, ஒரு ஃப்ரீ மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க அம்மா. இது நான் வந்து பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடியே கத்துக்கிட்ட விஷயம். உன்னை பத்தி ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க, உன்னை பத்தி ஒருத்தவங்க தவறா பேசினாலும் சரி, சரியா பேசினாலும் சரி, இல்ல உன்னை பார்த்து பொறாமப்பட்டு சில வார்த்தைகள் பேசுறாங்கன்னா அதை காதுலயே வாங்காது. நமக்கு அவங்க ஃப்ரீயா மார்க்கெட்டிங் பண்றாங்கன்னு நினைச்சுக்கோ. அது வந்து ஃப்ரீ மார்க்கெட்டிங் டூல் மாதிரி நீ எடுத்துக்கோ. சோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு போன்னு சொல்லுவாங்க. எனக்கு நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும், ஈவன் நான் ஒரு 100 பீஸ் செஞ்சா உடஞ்சிருங்க, சடனா பார்த்தா பேக்கிங்ல அப்படியே உடஞ்சிரும். அந்த இடத்துல நான் உட்கார மாட்டேன். உட்கார்ந்துட்டேன்னா அந்த வேலையை ஃபைனலி யார் செய்ய போறா, நான் தான் செய்ய போறேன். நமக்கு ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் நாம தான் ஹேண்டில் பண்ண போறோம், நாம தான் ஃபேஸ் பண்ண போறோம். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நான் உடஞ்சு அந்த டைமை வேஸ்ட் பண்றதுல என்ன இருக்கு, அடுத்தது நான் என்ன பண்ணுங்கிறதா நான் யோசிப்பேன். இதுதான் வந்து என் லைஃப்ல என்னோட தாரக மந்திரம்னே நான் சொல்லுவேன். நான் எந்த இடத்துலயும் உடஞ்சு உட்கார மாட்டேன். அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்தது நான் என்ன பண்ணா மேல போகணும் அப்படிங்கறத மட்டும்தான் நான் யோசிப்பேன். கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி தாங்க நான் ஓடிக்கிட்டு இருப்பேன். நான் இந்த சைட் பார்த்தானா அடிச்சிருவாங்க, இந்த சைட் பார்த்தா தள்ளிடுவாங்க. பின்னாடி என்னோட பாஸ்ட நான் நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன குழியில் இழுத்துருவாங்க. உண்மை அதுதான். சோ பாஸ்ட நான் நினைக்க மாட்டேன், சைட்ல இருக்கிற எந்த விஷயங்களையும் கவனிக்க மாட்டேன். என்னோட நேரு கோடு மாதிரிதான் என்னோட ஆம்பிஷனை மட்டும் தான் நான் நோக்கி ஓடுவேன். அததான் நான் இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நிறைய காம்படிட்டர்ஸ் எல்லாம் ஏன் நீ 1500 கிளாஸ் கொடுக்குற, எங்களுக்கு அது வந்து ப்ராப்ளம் ஆகுது. சோ உங்ககிட்ட கிளாஸ் வரனால எங்களுக்கு நிறைய வந்து பிரச்சனைகள் வருதுங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் கொடுத்தாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி நிறைய வந்து ஸ்டோரி எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. இவங்க கிட்ட போகாதீங்க, பண்ணாதீங்க, டேக் எல்லாம் பண்ணாங்க. சோ நான் அதெல்லாம் வந்து எதையுமே வந்து மைண்ட் பண்ணிக்கவே இல்லை. நம்ம மைண்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா எந்த இடத்துலயும் சக்சஸ் ஆகவே முடியாதுங்க. ஒரு இடத்துல விழுந்துட்டோம்னா அடுத்த ஸ்டெப் போகாம படுத்துட்டோம்னா நம்மளோட ஆம்பிஷன் அங்கேயே நின்றுட்டே இருக்கும். நம்ம படுத்த இடத்துலயே தான் கடந்திருப்போம். அந்த இடத்துல நமக்கான உத்வேகத்தை நம்மளே கொடுத்து எழுந்து ஓடும் போதுதான்
நமக்கான ஆம்பிஷனை வந்து அச்சீவ் பண்ண முடியும். கடைசியா பாருங்க, நம்ம கீழ இருந்து தள்ளி விட்டவங்களே வந்து மேலே ஏறி உங்ககிட்ட வந்து கை கொடுத்து உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. அதனால பேசினவங்களை வந்து எப்பவுமே பாதர் பண்ணிக்காதீங்க, அவங்கள பத்தி கவலைகளும் வந்து எடுத்துக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். அதே நேரத்துல ஆஹ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முடிஞ்ச அளவு பாசிட்டிவா எடுத்துக்க பழகிக்கணுங்கிறது என் ஃபேமிலி எனக்கு சொல்லி கொடுத்தது. எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கோ, உன்னை பத்தி உன்னை சுத்தி நடக்கிற தவறான விஷயங்களை கூட நீ சரியான பாதையில எடுத்துட்டு போன்னு சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து என் ஃபேமிலி கம்ப்ளீட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஏங்க எனக்கு இதுக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க, ஏங்க இதுக்கு ஒரு 100 ரூபா கொடுங்க, நம்ம இன்னொருத்தர்கிட்ட நிக்கிறது, ஈவன் அது ஹஸ்பண்டாவே இருந்தா கூட. சோ இருந்தாலும் கூட நம்ம கையில இருந்து அதை எடுத்து செலவு பண்ணும்போது நம்ம மனசுல ஒரு பெரிய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி இருக்கும். அதை வந்து நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அதை தான் நான் நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதை தான் நான் இப்ப பண்ணிட்டும் இருக்கேன். சோ எந்த ஒரு விஷயத்திலயும் உங்க தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. ஓடுங்க ஓடுங்க, உங்களால முடிஞ்ச அளவு ஓடி உங்களுக்கான ஆம்பிஷன் கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருங்க. how was your family support? இது நான் ஜென்ரலாவே நிறைய உமன் ஆண்டர்பிரினர்ஸ் கிட்ட கேட்பேன். ஸோ ஃபியூ மெம்பர்ஸ் ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டு அவங்களோட கெரியரை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக பிரேக்கேஜ் வரைக்கும் கூட அவங்க வந்து போயிருக்காங்க. உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்கு? இஸ் தட் சக்சஸ்ஃபுல்? அண்ட் அதை நீங்க சக்சஸ்ஃபுல்லா எடுத்துக்கிட்டு போறீங்களா அலாங் வித் யர் கெரியர்? ஏன்னா இஃப் தட் இஸ் சக்சஸ்ஃபுல்னா வந்து அப்போஸ் பண்ணி தான் பண்ணணும்ன்றதை தாண்டி இட் கேன் பி இன் அ பாசிட்டிவ் வே ஆல்சோ. ரைட். சோ இதுல வந்து என்னோட ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு எதுலயுமே குறைய கிடையாதுங்க. என்னோட ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் டவுட் இருந்தது, என்னமா களிமண்ல என்னமா லாபம் கிடைக்கும். ஈவன் என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்பவே இதா பேசியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி நான் என்ன நம்பினேன், என்னோட திறமையை நம்பினேன். சோ அதை நான் ஒரு கட்டத்துல ப்ரூவ் பண்ணும்போது எல்லாருக்கும் என் மேல நம்பிக்கை வந்தது. ஓகே, இவ சொன்னதை செஞ்சுட்டா, கண்டிப்பா அச்சீவ் பண்ணிட்டா. ஒரு ஃபர்ஸ்ட் அமௌண்ட் இன்கம் வந்து நம்ம எடுக்கிறோம்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல கான்பிடன்ட் வரும். இவ ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டே இருக்கா, ஏதோ ஒண்ணு வாங்கி போட்டு எதையாவது ஒண்ணு வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு நினைக்காம அதுல நம்ம ஒரு இன்கமா மாத்தி கொடுக்கும் போது கண்டிப்பா உங்க மேல ஒரு கான்பிடன்ட் வரும். அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ட் என் மேல என் ஹஸ்பண்டுக்கும் வந்தது, என் வீட்டுல சுத்தி இருக்கிறவங்களுக்கும் வந்தது. முதல்லயே தெரியும் திறமையான பொண்ணு பண்ணுவா அப்படிங்கறதெல்லாம் தெரியும். ஆனாலும் இந்த ஃபீல்ட்ல சக்சஸ் ஆக முடியுமாங்கிற டவுட் எல்லாருக்குமே வரும் இல்லையா? ஒரு களிமண் எடுத்து நான் தொழில் பண்றேன்னா களிமண்ல என்னமா லாபம் வரும் இப்படிதான் கேட்பாங்க. சோ அப்படிதான் எனக்கும் இனிஷியல் இருந்தது. ஆனா நான் ப்ரூவ் பண்ணும்போது என்னை எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்டில் எனக்கு எல்லா விஷயங்களையும் என் ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு. இப்ப கூட ஒரு பேக்கிங் பண்றதுல இருந்து டிஸ்பேச் பண்றதுல இருந்து, நான் வந்து ஒரு சிங்கிள் பர்சன், ஐ டோன்ட் ஹாவ் அ டீம். எனக்கு எடிட்டர் கிடையாது, எனக்கு கேமராமேன் கிடையாது. அண்ட் என்னோட வீடியோஸ்க்கு நான் தான் எடிட்டிங் பண்றேன், நான் தான் எல்லாமே பண்ணுவேன். ப்ராடக்டையும் நான் தான் பண்ணுவேன், சேலும் நான் தான் பண்றேன். ஸ்டூடெண்ட்ஸ் என்கொயரிஸ்ல இருந்து எல்லாமே நான் ஒருத்தியா தான் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஒருத்தியா பண்ணும்போது சில விஷயங்களுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து அவரால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுப்பாரு. அண்ட் சில விஷயங்களுக்கு வந்து நேரடியா கொண்டு போய் டெலிவரி பண்ணா கூட அவரே போய் கொடுத்துட்டு கூட வந்திருக்காரு. லோக்கல்ல சென்னையில சில அர்ஜென்ட் டெலிவரிஸ்க்கெல்லாம் அவரே போய் பேக் பண்ணி கொடுத்திருக்காரு. அண்ட் என்னோட மாமியாரா இருக்கட்டும், என்னோட அம்மாவா இருக்கட்டும், 2 பேரும் ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்லயே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து என்னை முடக்கி வச்சதே கிடையாது. நீ பண்ணாத, செய்யாத, இது எதுக்கு, வேணாம் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. எல்லா விஷயத்திலயும் ரொம்ப சப்போர்ட். ஸோ உங்களுக்கு ஜுவல்லரிஸ் வாங்கி ரீசெல் பண்ணணும்னு நீங்க நினைச்சாலும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கஸ்டமைஸ்டா நிறைய ஜுவல்லரிஸ் நீங்க வந்து டெரகோட்டால வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, நம்ம RS டெரகோட்டா கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்கு. அண்ட் முக்கியமா நீங்களே கத்துக்கிட்டு உங்களோட ஜுவல்லரிஸை மேக் பண்ணி வேர் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல நீங்களே உங்களோட பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, அதுக்கும் நம்ம RSல வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி இல்லைன்னா DM பண்ணுங்க. உங்களுக்கான எல்லா டீடைல்ஸையும் வந்து நான் ப்ரொவைட் பண்றேன். அண்ட் உங்களுக்கான சப்போர்ட்டையும் கண்டிப்பா கொடுக்குறேன்.